இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறது இயோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இயேசுவானவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. நாம் பல வேளைகளில் நாம் நினைக்கிறோம் நம்மளுக்கு அது நடக்கும், இது நடக்காது, அப்படியெல்லாம் நம்மளுக்கு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே மகனே, உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். விருப்பம் கர்த்தரோடு இசைந்ததாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு இசைந்ததாக இருக்க நாம் பார்க்கணும். நம்ம தேவைகள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார். நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட நம்மளே சொல்வது நல்லது, நம்மளே நேரிட்டு சொல்வது நல்லது. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லார்கிட்ட சொல்ல வேண்டாம், நாம் கர்த்தரோடு சொல்ல வேண்டும். நாமே டைரக்டாக ஜெபம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதம் அதிகம். அவ்வாறாக சொல்ல வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லனா, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போயிட்டார். தன்னுடைய மனைவி குற்றம் சொன்னார்கள், ஆனால் யோபு தன் வாயினாலே கர்த்தருக்கு எதிராக மறுத்து ஒன்றும் பேசவில்லை. தான் செய்த வாழ்க்கையில் வந்த குறைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் யோபுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் யோபு அது குறித்து ஒரு குற்றமும் சொல்லாமல் கர்த்தரை துதித்தார். அவர் சொல்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கடைசியில் யோபுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தாங்க. யோபுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் ஆண்டவர். தன்னுடைய மக்களை கொடுத்தாங்க, பொருட்கள், நிலங்கள், ஆடு மாடுகள் எல்லாம், வீடு எல்லாம், மனைகள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் என் வாழ்க்கையிலையும் பார்ப்பீர்கள் என்றால் இழப்பு, பயங்கர இழப்பை நான் சந்தித்தேன். எல்லாம் இருந்தும் எல்லாம் கைவிட்ட நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, மகளே, உனக்கு நான் திரும்ப தருவேன், திரும்ப அளிப்பேன். அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் திரும்ப கட்டுவாராக, திரும்ப பயன்படுத்தப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. ஊழிய எல்லாம் ஆண்டவர் நிலைநிறுத்த நான் ஜெபிக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் போகலான்னு பார்க்குறேன். இவ்வளோ நாளும் செய்தது ஊழியம்தான். கர்த்தரை காஸ்பிள் ப்ரீச் பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆகிய ஆண்டவருடைய வசனம் நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படார். அவர் சிறையிருப்பை மாற்றினார். ஐயோவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவ்வாறாக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பும் ஆண்டவர் மாற்றுவாராக. ஆண்டவர் வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டுவாராக. அவர் நித்தமும் நடத்துவதை காண்கிறேன். ஊழிய பாதையில் போகும்பொழுது அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லார், மகளே மகனே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆண்டவர் அது செய்வார். கர்த்தருக்கு வேண்டிய ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க, கர்த்தர் 15 ஸ்டெப் ஆண்டவர் வைப்பார், நம்மளுக்கு செய்து தருவார், ஆசீர்வாதத்தை பொழிவாராக. இந்த நாளில் கர்த்தரை தியானிப்போமாக. இயோபு 42 வருஷ பிரகாரம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருப்போமாக. ஆமீன், ஆமீன்.